உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோவில் சாப்டர் 4ல எக்ஸாம்பிள் 4.7 பார்க்கலாம். In figure 4.13, it shows a long straight wire of a circular cross section of radius A carrying a steady current I. The current I is uniformly distributed across this cross section. Calculate the magnetic field. The rectangular இருக்கிற இந்த portion வந்து current carrying wire, right? இதில் lateral view-ஆ டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வயர்னுடைய ரேடியஸ் வந்து ஏ, ரைட்? ஸோ வென் கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ, இதுக்கு பெர்பெண்டிகுலராக உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ எப்படி சொல்லி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அ ரீஜன் வேர் ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ. ஏ அப்படிங்கிறது இந்த வயர்னுடைய ரேடியஸ், இந்த வயர்னுடைய radius. And then what is R? I am about to consider a point where இந்த வயரோட சென்டர்ல இருந்து அது இருக்கிற லொகேஷன், இந்த R வேல்யூ வந்து A வேல்யூவை விட சின்னதாக இருக்கணும். That means உள்ள ஒரு டாட்டர் சர்க்கிள் கொடுத்துருக்காங்கல்ல, the region inside the wire, அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? செகண்ட் சப் டிவிஷன்ல R is greater than A. I am going to consider a point P which is கிரேட்டர் தேன் ஏ. இந்த வயர்னுடைய ரேடியஸை விட லென்த் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ டயக்ராம் பாரு. ஸோ திஸ் இஸ் த வயர். வயர்னுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் இந்த போர்ஷன். ஃபைன். இதில் ஐ அப்படிங்கிற கரண்ட் வந்து உனக்கு பாஸ் ஆகுது. ஸோ இஃப் current enters on one end, being conductor, current has to come out of the conductor, right? So இங்கே நம்ம உள்ள பாஸ் பண்ற அதே கரண்ட் வெளியே லீவ் ஆகுது. ஸோ இந்த வயர்னுடைய டாப் வியூவை ஆர் லேட்ரல் வியூவை நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ திஸ் ரவுண்ட் இஸ் நத்திங் பட் இந்த வயர்னுடைய என்டையர் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ இந்த வயர்னுடைய ரேடியஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற லென்த் தான் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள், ரைட்? ஆர் சாரி ஏ. ஏ. ஸோ இந்த ரீஜன் லெஸ் தேன் ஏ அப்படின்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்? we need to consider a small circle which lies inside the circle. இந்த வயர்னுடைய சைஸை விட லென்த் கம்மியா இருக்கிற, அதாவது சென்டர்ல இருந்து இது வரைக்கும் உள்ளது அந்த லென்த். ஒரு சின்ன போர்ஷனை கன்சிடர் பண்ணுறேன். தட் போர்ஷன் இஸ் திஸ். இதை ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த போர்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கன்சிடர் அ சர்க்கிள் விச் இஸ் ஹேவிங் ரேடியஸ் கிரேட்டர் தேன் த ரேடியஸ் ஆஃப் த வயர். இந்த வயர் இருக்கிற இந்த ரேடியஸை விட அதிகமான லென்த் இருக்கிற ஒரு ஸ்பெரிக்கல் போர்ஷனை கன்சிடர் பண்ணுறேன். தட் மீன்ஸ் இந்த எல்லோ ரீஜன், இந்த எல்லோ ரீஜன் இருக்கு இல்லையா, ஹியர் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஏ. அந்த ஒரு லென்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஆர் லெஸ் தேன் ஏ, அதர் ஒன் ஆர் கிரேட்டர் தேன் ஏ. இந்த ரெண்டு சைஸுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஐ எம் அபவுட் டு ஃபைண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இஸ் தட் வெரி கிளியர்? ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் த ரீஜன் வேர் ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ. அப்போ அங்கே இருக்கிற டயக்ராம் நம்ம சின்ன வியூ அவங்க எடுத்துக்கலாம், ரைட்? திஸ் இஸ் த ஆக்சுவல் ரேடியஸ் ஆஃப் த வயர். சரி, இப்போ எனக்கு என்ன தேவை? ஆக்சுவலாக இந்த கரண்ட் கேரிங் லூப்பில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ ஆம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, which is nothing but integral over the closed curve B dot dl vector equals mu naught IE. ஸோ இந்த IE stands for current enclosed in the loop. ஸோ அதை எப்படி நான் நோட்டேட் பண்ணுறேன்னா IE. வெரி கிளியர்? ஃபைன். ஸோ இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, டாட் ப்ராடக்ட் இஸ் யூஸ்ட். ஸோ 11th படித்த டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணு. மேக்னிடியூடாக என்ன ஆகும்? கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது B டாட் DL காஸ் தீட்டான்னு எழுதலாம், ரைட்? ரைட் சைடில் உள்ள போர்ஷன் அப்படியே மியூ நாட் IE எழுதிக்கிறேன். இந்த B ஆஸ் வெல் அஸ் DL. DLங்கிறது என்னது? இந்த ஸ்மால் ரீஜனில் உள்ள கரண்ட் கேரிங் லூப்னுடைய லென்த்.
B and DL வந்து எப்படி இருக்குது? It is parallel to each other. So the angle is 0. So cos 0 is 1. So you got B dot DL. Right side உள்ள portion as it is. So B ங்கிறது magnetic field, DL ங்கிறது current element. So இந்த integrationல B remains constant. ஏன்னா அந்த segmentல எவ்வளவு magnetic field இருக்குதோ that remains constant. So the integrationல B a constant நான் வெளியில வச்சுக்கிறேன். DL stands for length. Right? DL stands for length. அப்போ நம்ம கேஸ்ல லென்த் என்ன அப்படின்னா I'll be getting a circular path. That means circumference of the circular path தான் லென்த்தா கன்சிடர் பண்ணப்படுது. ரைட்? இன்டகிரேஷன் ஆஃப் DL அப்படிங்கிற மீன் பண்ணுதுன்னா circumference of the circular path மீன் பண்ணுது. ரைட்? So where DL is there, I can replace 2 pi r. So coming back, DL இன்டகிரேட் பண்ணா L. Lங்கிறது தான் லென்த். அந்த லென்த்துக்கான ஃபார்முலா என்ன? 2 pi r. So left side is clear. ரைட் சைடில் பாரு mu naught. Mu naught is a constant. 4 pi 10 to the power minus 7 is constant. So I cannot do anything with constant. So what is IE? Current enclosed in the loop. So in the current enclosed in the loop, I am going to make use of a formula, current density. So what is current density? Current density equals current enclosed in the surface by, current enclosed கண்டுபிடிக்கணும். So current is I, enclosed is E. So IE வேல்யூ வேணுங்கிறதுனால ஏரியாவையும் கரண்ட் டென்சிட்டியும் நான் என்ன பண்ணுறேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். that gives me current enclosed or IE. So current density IE equals I by pi a square and cross sectional area of the sphere வந்து என்னன்னா pi r square. So இதில் pi and pi get cancelled. So I got formula for current enclosed as I r square by a square. Hope you are very clear. So now எனக்கு லென்த்துக்கான வேல்யூவும் கிடச்சிருச்சு, கரண்ட் என்க்ளோஸ்ட்கான ஃபார்முலாவும் கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டையுமே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். காமன் டைம்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ ஐ காட் அன் எக்ஸ்பிரஷன் லைக் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐஆர் பை 2 பை ஏ ஸ்கொயர். ரைட்? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த எல்லாமே கான்ஸ்டன்ட். மியூ நாட் நான் சென்ட் பண்ணுற கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், 2 பை இஸ் கான்ஸ்டன்ட், ஏ இஸ் த ரேடியஸ் ஆஃப் த வயர் வேர் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் நான் இக்னோர் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ரைட் பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்போ இது என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, இஃப் லென்த் இன்க்ரீசஸ் பி ஆல்சோ இன்க்ரீசஸ், ஆர் இஃப் ஆர் டிக்ரீசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ டிக்ரீசஸ். இஸ் த ரிசல்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ என்ன புரியுது? இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் வயரோட நான் கன்சிடர் பண்ண லென்த் குறைஞ்சதுன்னா இந்த சின்ன ரீஜனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைவாக தான் இருக்கும். Hope you are clear with the first part. Second partல என்ன இருக்குது? You are about to find magnetic field in the region R greater than A. R greater than A. So the very same formula I am going to make use of. Ampere circuit law, integral over the closed curve B dot dl equal to mu naught I. Dot product நான் எப்படி எழுதலாம்? B dot dl cos theta ன்னு எழுதலாம். That equals mu naught I. So the same procedure, B is constant in this integration. So keeping aside, DL integrate பண்ணா எனக்கு கிடைக்கிற length வந்து circumference of the path of radius R. So DL க்கு பதிலா 2 pi R apply பண்றேன். Mu naught as it is, I as it is. So I got an expression B equal to mu naught I by 2 pi R. On eliminating constant, I can write B is inversely proportional to 1 by R. ஏன்னா R கீழே இருக்கிறதுனால inversely proportional. கிராஃபிக்கலாகவும் இதுக்கான ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கிராஃப் எப்படி ட்ரா பண்ணலாம்? ஸோ டேக்கிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் along y axis and the distance along x axis. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கிராஃப் ஆர் ரிசல்ட்டை வச்சு எழுதும்போது B is proportional to R. ஸோ as distance increases, magnetic field also increases. இந்த பாயிண்ட் வரைக்கும். எங்க வரைக்கும்? Where R is equal to A, directly proportional. After that, wireக்கு வெளியில நம்ம travel பண்ணும்போது as you go out of the wire, magnetic field decrease ஆகுங்கிறது அந்த ரிலேஷன் நம்மளுக்கு சொல்ல வருது. B is inversely proportional to 1 by R. So A டிஸ்டன்ஸ்ல இருந்து கிராஃப் வேல்யூ ஆர் கிராஃப் வந்து உனக்கு என்ன ஆகும்? அப்படியே டிக்ரீஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 4.7 இஸ் வெரி கிளியர். ஐ ஹோப். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஆல். பை. டேக் கேர்.